பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். காங்கிரஸ் நாங்கள் 2029 இந்த கூட்டணியில தான் தொடருவோம், சேர்ந்து போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டே போய் கூட்டணியிலே சேர்ந்தாங்க. ஆட்சியிலும் பங்கு பெற்றாங்க பார்க்குறோம். இப்போ விசிக உள்ள நுழைஞ்சிருக்கு. விசிகவும் அதே நிலைப்பாட்டை எடுப்பாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் அவர்கள் ராஜினாமா பண்ணதுனால அந்த எம்பி பதவி காலியானதாக இப்போ தேர்தல் ஆணையம் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அது தேர்தலும் அடுத்த மாதம் நடக்க போகுது. அதில் விசிகாவுடைய பங்கு என்னவாக இருக்கும்? விசிக கேட்டு பெறுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? விசிகாவுக்கு ராஜ்யசபாலாம் தாவேக்கா கொடுக்காது சார். தாவேக்கா ராஜ்யசபாக்குள்ளே போகிறத அவங்க பார்ப்பாங்க. அந்த ஒரு வேகன்சியில் அவங்க அதிக நம்பர்ஸில் இருக்காங்கல்ல எம்எல்ஏல. ஆனால் அவங்க அதிகமான நம்பர்ஸ் அவங்க ஓட்டு அதிகமான ஓட்டு அவங்க ஓட்டு விழுவில்லை. அந்த எலெக்ஷன் வச்சிங்கன்னா மற்றவங்களோட அதிகமான ஓட்டு அவங்களுக்கு தானே விழும். 100 பேர் அவங்களுக்கு போட்டாங்கன்னா மற்றவங்களாம் சேர்ந்தா கூட வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தானே. அதனால் தாவேக்கா கேண்டிடேட் தான் அங்கே வருவார். இல்லை, ஓட்டிங்காக பார்க்காம தாவேக்காவுடைய அனுமதியோடையோ விஜயோடைய அனுமதியோடையோ விசிகாவுடைய வேட்பாளர் ஒருத்தர் போவார் அப்படின்னு பார்க்க முடியாதா? எனக்கு விசிகாவுக்கு கொடுப்பாங்கன்னு தோணலை சார். அவங்க தங்களுக்கு முதல் வாய்ப்பு ராஜ்யசபாவுக்கு போகிறது கிடைக்குதுன்னா அவங்க தான் அதை எடுத்துப்பாங்களே தவிர விசிகாவுக்கு கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணலை. ஏன்னா விசிகாவுக்கு கொடுக்குறது மாதிரி அவங்களுக்கு இப்போது அமைச்சரவையில் பங்கு கொடுத்துட்டாங்க. 2 உறுப்பினர்கள் இருக்கிறவங்களே அமைச்சரவையில் பங்கு கொடுத்துட்டாங்க சார். இதுக்கப்புறம் ராஜ்யசபா சீட் எதுக்கு கொடுக்கணும்? ராஜ்யசபா சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது இனிமேல் வேணால் 29 எலெக்ஷன்ஸில் வேணால், அதாவது அப்போ கூட பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான். அதனால் அதில் வேணால் ஒரு 2 சீட் அதிகமாக, இப்போ 2 சீட்லாம் போட்டி போட்டாங்க, கூட ஒரு சீட் வேணால் கொடுப்பாங்களே தவிர நிச்சயமாக இந்த ராஜ்யசபா விசிகாவுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு என்னுடைய கருத்து. அதான் கன்ஃபர்மேஷனாக இருக்குதா சார்? இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. காங்கிரஸ் மாரி இவங்களும் பங்கு பெறுவாங்களா, சேர்ந்து போட்டி போடுவாங்களா, சீட் ஷேரிங் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அந்த நோக்கி நகர்வாங்களா? இவங்க திமுக கூட்டணி விட்டு அங்கே போயிட்டாங்கல்ல. இவங்க இப்போ தாவேக்காவோட சேர்ந்து தான் நிற்பாங்க. இவங்க உள்ளாட்சி தேர்தலில் இவங்க நிற்க வேண்டிய கட்டாயம், அவங்களோட சேர்ந்து நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா அப்போ தான் லோக்கல் பாடியில் இவங்க ஆளுங்க எலெக்ட் ஆவாங்க. விசிகாவோட ஆளுங்க லோக்கல் பாடியில் நிறையா வரணும்னா நீங்கள் தாவேக்காவோட சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருக்கீங்க சார். அங்கே அதிகாரத்தில் பங்கு பெற்று இருக்கீங்க. உங்களுக்குள்ள கூட்டணி முறிவு வெளில அது வேறு விஷயம். நீங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கிறவரையும் தேர்தலையும் நீங்கள் சேர்ந்து சந்திக்கணும். நீங்கள் இப்போ சேர்ந்து சந்திக்கும் போது காங்கிரஸ் உள்ளாட்சி தேர்தலுக்கு சேர்ந்து தான் இது போட்டிருக்காங்க. அதே மாதிரி தாவேக்காவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஐயூஎம்லும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பேசியிருப்பாங்க. திமுக இனிமேல் அவங்க 2 பேரையும் 29 தேர்தலில் ஏதாவது சேஞ்ச் வந்தால் ஒரு தவிர முன்னாடி நடக்கிற உள்ளாட்சி தேர்தலில் எந்த விதமான மாறுதலும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் அக்டோபர் நவம்பரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அக்டோபர் நவம்பரில் இப்போ உங்களுக்கு மே மாதம் தானே, அது இன்னொரு 4-5 மாதத்தில் அது ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. அதனால் உள்ளாட்சி தேர்தலில் விசிகா தாவேக்காவோட தான் இருக்கும். ஐயூஎம்எல் தாவேக்காவோட தான் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு பெனிஃபிட்டு. அவங்க ஆட்கள் உள்ளாட்சியில் வர முடியும், பொறுப்புக்கெல்லாம் வர முடியும். தாவேக்கா விட்டு இப்போ வந்தாலும் அவங்களுக்கு சரியாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதனால் அது அவங்க கூட்டணியில் இருக்கிறவரையும் சேர்ந்து தான் போட்டி போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக தனித்து விடப்பட்டிருக்குது அப்படிங்கிற பார்வையை பலரும் முன்வைக்கிறாங்க. சிபிஐ சிபிஎம் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேற்று சண்முகம் அவர்கள் பேசும்போது கூட பாஜகவை எதிர்த்து போராட்டம் பண்ணால் நாங்கள் சேர்ந்து போராடுவோம், குரல் கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்துகிறாங்க. அது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அது வெளியில் அவங்க இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கலாம். பிசிகாவும் ஐயூஎம்மில் அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. இவங்க வெளியிலேருந்து அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கலாம். சிபிஐ வெளியிலேருந்து அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் அவங்க இந்த கவர்மெண்ட் கவரக்கூடாது, நாங்கள் அதுக்கு ஆதரவு கொடுப்போம்னு சொல்லுவாங்களே தவிர மற்றபடி பல்வேறு இஷ்யூஸில் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். இவங்க பல போராட்டங்கள் நடத்துவாங்க. திமுக ஆட்சியிலேயே சாம்சங்லாம் நடத்தலையே, அவங்க நடத்தினது தானே. அதனால் கம்யூனிஸ்டில் பொறுத்த மட்டும் அவங்க பாஜக எதிர்ப்புன்றது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அது திமுக ஒரு பாஜக எதிர்ப்பில் எடுக்கும்போது திமுக ஆதரிக்க வேண்டிய பல இஷ்யூஸில் வரலாம். அது விஜய் கம்முன்னு இருந்தார், ஒரு மாதிரி ஊசல் ஆட்டத்தில் இருந்தார், எதுவும் பேசாத இருந்தாருன்னா அதை கண்டிக்கிற உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அதே இப்போ திரும்ப அதை கண்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி உள்ள கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால. அதனால் சிபிஐ சிபிஎம் இருக்கிறது ஒரு செக் பாயிண்ட் மாதிரி இருக்குது. விஜய் விசிகாவுமே திமுக கூட்டணியில் இருக்கும்போது போராட்டங்களும் நடத்திருக்காங்கல்ல. விசிகாவும் நடத்திருக்காங்க சார். ஆனால் அவங்க அரசாங்கத்தில் இல்லைல்ல, வெளியில இருந்து ஆதரிச்சாங்க. கூட்டணி கட்சியாக இருந்தாங்க, கூட்டணி கவர்மெண்ட்டில் இல்லை. இது கூட்டணி கவர்மெண்ட்டில் இருக்கீங்கல்ல, கோயலேஷன் கவர்மெண்ட்டில் இருக்கீங்கல்ல. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, உங்களுக்கு ஒரு எல்லை கோடு இருக்குது. அதுதாண்டி நீங்கள் போனீங்கன்னா கூட்டணிக்குள்ளே பிளவு வந்த மாதிரி ஆகிடும். கடைசியில் நீங்கள் ஆளும் தரப்பில் இருந்துனே நீங்கள் போராட்டம்லாம் நீங்கள் பண்ண முடியாது. உங்கள் மேலே நான் தான் சொன்னேனே, இது மலர் கிரீடம் கிடையாது, முள் கிரீடம் சொன்னேனே. பிசிகாவுக்கு இது முள் கிரீடம், மலர் கிரீடம் கிடையாது. இது சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. அது அதிகாரம்ன்றது முள் கிரீடம் தான். இது எல்லாமே பெட் ஆஃப் ரோஜாக்களின் பாதை அல்ல, எல்லாமே முட்களின் பாதையும் இருக்கும். அது ஆக்சுவலாக அதை நீங்கள் தாண்டி போகிறது, சமாளித்து போகிறதுலாம் உங்கள் இதை பொறுத்து இருக்குது. அதுவும் விசிகா மாதிரியான ஒரு கொள்கை, சில தினமான கொள்கை உள்ள கட்சிக்கு நிச்சயமாக பல பிரச்சனைகள் வரும், அதிகாரத்துக்குள்ளே வரும்.
இவங்க நினச்ச மாதிரிலாம் பல விஷயங்கள் நடக்காது. ஆனால் கூட்டணியில் இருக்கிறவங்க நீங்கள் தேர்தலையும் சேர்ந்து போட்டி போட வேண்டிய நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க ஆக்சுவலாக. அதனால் திமுகவை பொறுத்தப்பட்டு அவங்க தனிமரம் ஆயிட்டாங்கன்னா அவங்க அது வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அரசியலில் வந்து எந்த கட்சிகள் எப்படி இருக்கணும், என்ன முடிவு எடுக்கணும்னு திமுக தீர்மானிக்க முடியாது. 3 தடவை வெற்றியோடு இருந்தாங்க, 4ஆவது தடவை தோல்வி அடைஞ்சாங்க. அவங்கவுங்க கட்சிகள் அவங்கவுங்க தங்கள் இடத்த பார்த்துன்னு போயிட்டுருக்காங்க. அற்ற குளத்து அருநீர் பறவைகள், இந்த குளத்தில் தண்ணி இல்லைன்னா பறவை என்ன பண்ணும், அடுத்த குளத்தில் தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு போகும்ல. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது திருமாவுக்கு. இது இனிமேல் எதிர்காலத்தில் இது மாதிரி வருமானு சொல்ல முடியாது, போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கு திமுக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திமுக இந்த காலகட்டத்தை வந்து பயன்படுத்திக்கணும். இந்த காலகட்டத்தை பயன்படுத்திட்டு இந்த 6 மாத காலம் இந்த கவர்மெண்ட்டை வாட்ச் பண்ணிவிட்டு தங்களுடைய கட்சியை பலப்படுத்தி அடிப்படை மாற்றங்களை கட்சியில் உண்டாக்கி உருவாக்கி இளைஞர்களில் புதுமுகங்களை நிறையா கொண்டாந்து பழைய முகங்களாம் தூக்கி போட்டு தயங்கவே கூடாது. பேர் சொல்ல விரும்பலை, பல பழைய முகங்களை தூக்கி போடணும். தூக்கி போட்ட பிறகு தான் அவங்களுக்கு வந்து ஒரு அடிமட்டத்தில் ஒரு இளைஞர்களை நேரடியாக மக்களை அப்ரோச் பண்ணி உள்ளாட்சி தேர்தலெலாம் வரும்போது, திருச்சி கிழக்கு தேர்தல் வரும்போது நீங்கள் மக்கள்கிட்ட போய் நியாயம் கேட்கணும். நீங்கள் எந்த காரணத்தினாலும் ரிஜெக்ட் பண்ணீங்க, அடிப்படையான விஷயம் சொல்லுங்கள். அது மாதிரி மக்களுடைய எண்ணங்களை அந்த பல்ஸை வந்து புரிஞ்சுட்டு ஆக்ஷன் எடுக்கணும் ஆக்சுவலாக. அதெல்லாம் வந்து இப்போ காரணங்களை தெரிஞ்சு இப்போ ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு வித்தியாசமான கோணத்தில் நடக்குது சார். இந்த தேர்தல் வந்து திமுக அதிமுக வேண்டாம், விஜய் என்ற ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர் வந்தார், அவருக்கு ஓட்டு போட்டாங்க, ஒரு மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டாங்க. அடுத்த எலெக்ஷன் இதே காரணத்தோடு நடக்காது. இதில் இருக்கிற விஷயங்களே அடுத்த எலெக்ஷன்லையும் இருக்காது. இந்த காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டா இதை சரி பண்ணால் அடுத்த எலெக்ஷனில் வின் பண்ணலான்னு கிடையாது. அடுத்த எலெக்ஷன் வேறு சூழலில் நடக்கும். அடுத்த எலெக்ஷனில் வேறு சூழலில் நடக்கும்போது அப்போ விஜயுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் அங்கே பேசப்படும். என்ன பண்ணார், நம்ம மாற்றம் வேணும்னு கொண்டு வந்தோமே, இவர் என்ன பண்ணாருன்ற வரும். ஐயா இவர் இதெல்லாம் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தார், இதெல்லாம் செய்யலை, நீங்கள் இவரை நம்பி ஓட்டு போட்டீங்க, அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் ஏற்கனவே நிறைய செஞ்சுருக்கோம், அப்படி கேட்க வேண்டிய நிலைமை தான் வருமே தவிர இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த மட்டும் லோக்கல் இஷ்யூஸ் தான் பெரும்பாலும். திமுக வந்து அந்த லோக்கலில் செல்வாக்காரனா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஆனால் மாநகராட்சியை பொறுத்த மட்டும் ஃபைட் பண்ணி வின் பண்ணலாம். சில இடங்களில் கட்டுக்கோப்பாக நீங்கள் திட்டமிட்டு பிரச்சாரம் பண்ணிங்கன்னா தாவேக்கா விழுத்து நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் வந்து இந்த நேரத்தை இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு நம்மளை முதுகில் குத்திட்டு போயிட்டாங்களேன்னு நினைக்காம இந்த மாதிரியான ஒரு பாதகமான ஒரு காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கணும். அதை கட்சியை பலப்படுத்தணும், மக்களுக்கான விஷயங்கள் இறங்கி பார்க்கணும், மக்கள் நேரடியாக சந்திக்கணும். எவ்வளோ மக்களை நீங்கள் சந்திக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் என்ன விஷயம் என்ன நடந்தது எக்ஸாக்டான்னு கேட்டுட்டு அதுக்கான மாறுதல்கள் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு அடிப்படை மாற்றங்கள் தேவை. வெறும் காஸ்மெட்டிக்காக நீங்கள் மேம்போக்கான மாற்றங்களை விட அடிப்படையான மாற்றங்கள் கட்சியிலேயே தேவை. அதெல்லாம் கொண்டாந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தினீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. இதில் வந்து பிஜேபியோட பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சைலண்ட்டாக அவங்க வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பலரும் சொல்கிறாங்க. ஒரு தலைகீழான மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போது யூஸ்வலாக நம்ம தேர்தலை சந்திக்கிறோம்னா திமுக ஆட்சியில் இருக்கும், இல்லை அதிமுக ஆட்சியில் இருக்கும். இப்போ 2 பேருமே அவங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்காங்க. விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்து பிரதானமாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போது இதை பிஜேபி எப்படி வாட்ச் பண்ணுது, அவங்களுடைய கணக்குகள் தான் ஜெயிச்சிருக்கா அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கிறாங்க. பிஜேபியோட கணக்கெல்லாம் ஜெயிக்கவே இல்லை சார். பிஜேபிக்கு இதில் ஒன்றும் பெரிய ரோலே கிடையாது. அவங்க தோத்தாங்கன்றதான் உண்மை, அவங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கலன்றதான் உண்மை. அதனால் அவங்க ஏதாவது இப்போ இந்த கவர்மெண்ட்டை வந்து ஏதாவது நிதி கொடுக்காத விஷயங்களில், இல்லை விஜய் மேலே சிபிஐ என்கொயரி போன்ற விஷயங்களில் ஏதாவது அவரை வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னா, இப்போ ஒரு ஆட்சிக்கு வந்துட்டார், இனிமேல் வந்து இவருடைய ஆதரவை எப்படி பெறுறது, இவரை வச்சுட்டு எப்படி நம்ம பயன்படுறதுன்னு அப்படி தான் அவங்க ஒரு கால்குலேஷனை போடுவாங்க. இவரை காங்கிரஸ் இங்கே வந்து சேர்ந்ததே அவங்களுக்கு பெரிய இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம். இந்த காங்கிரஸ் எப்படி கழட்டி விடுறது, விஜய்க்கு வைக்கிற முக்கிய பிரச்சனை என்னவா இருக்குன்னா காங்கிரஸை கழட்டி விடு வச்சுக்காத, அப்படி தான் இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் இப்போ தெற்க வந்து காங்கிரஸ் 59 வருஷத்துக்கு அப்புறம் அதிகாரத்தில் உட்காந்துருக்கு சார். தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் உட்காந்துருக்கு. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கும் பெரிய விஷயம் தான். எப்படி திருமாவுக்கு ஒரு பெரிய விஷயமோ அது மாதிரி அவங்களுக்கும் பெரிய விஷயம். ஆனால் பிஜேபிக்கு இது எரிச்சல் விட்டக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து எப்படி அவங்க எடுத்துப்பாங்கன்னா ஃபண்ட்ஸ் கொடுக்கறது போன்ற விஷயங்களை தான் அவங்க எடுத்துப்பாங்க. இது இனிமேல் தான் விஷயங்கள் இருக்குது. எக்ஸாக்டாக வந்து வெள்ளித்திரையில் இனிமேல் தான் நம்ம பார்ப்போம் அந்த காட்சிகள் எல்லாம் என்ன நடக்கும்ன்ட்டு. ஏன்னா இவங்களுக்கு எப்படி மத்திய அரசு இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுது, மத்திய அரசு இவங்க கேட்டதெல்லாம் கொடுக்குதா, கவர்னர் எப்படி இவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறாரு, பல விஷயங்கள் இதில் இருக்குது. அதிகாரிகள் இவங்களுக்கு ஏற்றபடி நடந்துக்கிறாங்களா, இதில் முக்கால்வாசி அதிகாரிகள் வந்து மத்திய அரசோட ஆட்களாக இருப்பாங்க, வெறும் பாஜக மைண்டடாக இருப்பாங்க, மைண்ட் செட்டாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எல்லா மட்டங்கள்லையும் எல்லா அமைப்புகள்லையும் பாஜக மைண்ட் செட் தான் சார் உட்காந்துருக்கு. எல்லா அமைப்புகளையும் கோர்ட்டில் போட்டுக்கோங்க, நம்ம பேரை சொன்னால் கஷ்டமாக போயிடும். எல்லா அமைப்புகள்லையும் யார் உட்காந்துருக்காங்க, பாஜக ஆட்கள் தான் உட்காந்துருக்காங்க. இங்கே இருக்கிற ஐஏஎஸ் லாபி இருக்குல்ல, அதுவும் பாஜக, ஐபிஎஸ் லாபி அதுவும் பாஜக லாபி தான் இங்கே இருக்கிறது. இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு விஜய்க்கு ஒத்துழைக்கிறாங்க இதெல்லாம் இருக்குது. பாஜக எப்படி விஜயை பார்க்குது, விஜய் எப்படி பாஜகவை பார்க்குறாரு, பாஜக கவர்மெண்ட் எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது நிதி விஷயத்தில், இவங்க எப்படி வந்து கொடுக்கலன்னா எப்படி போராடுறாங்க, பல விஷயங்கள் இதில் இருக்குது. அதனால் இனிமேல் தான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும்.
விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார், ஆதவ அர்ஜுனா மட்டும் சந்திப்பார். அவர் என்ன பேசுவார்? அவர் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். பூசி முழுகினான்னா ஐயூஎம்எல்லாம் உள்ளே இருப்பாங்களா வெளில வருவாங்களா சொல்ல முடியாது. பல விஷயங்கள் இதில் இருக்குது. பிஜேபின்ற பார்வையில் பார்க்கும்போது இப்போ 2024 தேர்தலில் அவங்களோட கம்மி எண்ணிக்கையில் சுருக்கினதே இந்தியா கூட்டணி தான் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா கூட்டணி உடஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கல்ல அப்படிங்கிற விஷயத்தை தானே பலரும் சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணி உடஞ்சிருக்குன்ற ஒரு விஷயம் கரெக்ட் சார், அவங்க என்ஜாய் பண்ணலாம் சார், இல்லைன்னு சொல்லவில்லை. பட் இங்கே அமைஞ்சிருக்கிற ஆட்சி வந்து உங்களுக்கு ஏற்ற ஆட்சியான்னு தெரியலையே இன்னும். தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற விஜய் ஆட்சி பாஜகவுக்கு ஒத்து ஊதுற ஆட்சியான்றது ஒரு கேள்வி இருக்குல்ல, அது இன்னும் நிரூபணம் ஆகலைல்ல. ஒத்து ஊதுற மாதிரியும் தெரியல, ஒத்து ஊதாத மாதிரியும் தெரியல. ரெண்டுமே வந்து எப்படின்னு சொல்கிறதுனா வந்து பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. எது நீங்கள் விஜய் வந்து பாஜகவுக்கு கொள்கை எதிரின்னு சொன்னாரே தவிர உண்மையிலேயே வந்து சீரியஸாக பாஜக எதிர்க்கிறான்றதுக்கு சாட்சியங்கள் இல்லை. சரி, ஒரு ஆதரிக்கிறான்றதுக்கு அதுக்குமான சாட்சியங்களும் நம்ம சொல்ல முடியல. அப்போது அவர் வந்து அவரோட நிலைப்பாடு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அவர் தலையில். அப்போ இனிமேல் நடக்க போகிற காரியங்களை வச்சு தான் நம்ம தீர்மானிக்கணும். ஆனால் ஒன்று தெரியுது என்னென்னா, இவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தார்னா இங்கே அவருக்கு லோக்கலில் வந்து ஃபேஸ் பண்ணுவார். திருமாவளவன், ஐயூஎம்எல் போன்றவங்களாம் ஒரு பிரச்சனை உண்டாக்குவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து சுச்சுவேஷன் மாதிரி அதிமுக பிளவுபட்ட எம்எல்ஏக்களுக்கெல்லாம் எல்லாம் பொலிட்டிக்கலாக எல்லாம் கிளியர் ஆகிடுது, சட்டப்பூர்வமாக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவர் அவங்களோட ஆதரவை எடுத்து இவங்களை உதறி விட்டுருவார். அதெல்லாம் எப்படி கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ முதல் ஒரு வருஷம் வந்து இந்த விஜய் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அவருக்கு வந்து நிலையான ஆதரவு அப்படின்றது இந்த விசிகா அல்லது ஐயூஎம்எல், சிபிஐ, சிபிஎம் வெளியிலேருந்து ஆதரிக்கிறது போன்றவை மட்டும் இல்லாமல், காங்கிரஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல், இதை வச்சுன்னு ஒரு வருஷம் 6 மாதம் தள்ளிட்டு நிரந்தரமாக அந்த அதிமுக பிளவுபட்ட குழு அதுக்கு எந்த விதமான சட்டச்சிக்கலும் இல்லாமல் அவங்கள எப்படி உள்ளே கொண்டு வரது, நமக்கு ஆதரவாக கொண்டு வரதுன்றது தான் அவர் பார்வை இருக்கும். ஆக்சுவலாக அவங்க வந்துட்டாங்களா இவங்களை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். அதனால தான் சொல்கிறேன், திமுக வந்து விசிகாவை பற்றியோ ஐயூஎம்எல் பற்றியோ ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 29 தேர்தலில் அவங்க மீண்டும் வந்து திமுக பக்கம் வந்தாலும் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இந்த வார்த்தை மோதல்கள் இந்த இதெல்லாம் வந்து திமுக நிறுத்திக்கிறது பெட்டர். ராஜாலாம் அவசரப்பட்டு இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே, சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது என்பது என்னுடைய கருத்து. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பதினீங்க சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.